அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் ரவுடி பிரபாகரன் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 2 ரவுடிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போலீசார் பிடிக்க முற்பட்ட போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிய போது 2 ரவுடிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். வணக்கம். அதாவது நேற்று காஞ்சிபுரத்திலே பட்டப்பகலிலே அரங்கேற்றிய கொலை சம்பவமானது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது பல்லவர்மேடு பகுதியை சேர்ந்த பிரபாகரன், இவர் மீது 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களே இருந்து வந்தது. இந்த நிலையிலே நேற்று வழக்கு ஒன்றில் ஆஜராவதற்காக புறப்பட்டிருந்த அந்த பிரபாகரன் முன்னதாக காவல் நிலையத்திலே கையெழுத்திட்டு வந்தார். ஏற்கனவே அந்த பிணையில் இருக்கக்கூடிய அந்த ஜாமீன் விவகாரம் தொடர்பாக கையெழுத்திட்டு மீண்டும் அந்த பல்லவர்மேடு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த நின்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள், காரில் வந்த மர்ம நபர்கள் துரத்தி சென்று சரமாரியாக ஓட வெட்டி கொன்று பட்டப்பகலிலே அந்த கொலை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இந்த கொலை சம்பவமானது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தி இருந்த நிலையிலே இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தேமுதிகவை சார்ந்த சரவணன் என்பவரும், அதே போன்று இப்போ குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த ரகுவரன் என்பவரின் சகோதரரும், அதே போன்று அவரது மாமா ஆட்டோ வெங்கடேசன், ஆட்டோ செந்தில் என்பவரது கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பழிக்கு தீர்க்கும் சம்பவமாக இந்த கொலையானது நடந்திருக்கிறது என்பது காவல்துறையினருக்கு தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் அந்த குற்றவாளிகளை நெருங்கிய நிலையிலே போலீசாரை தாக்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்திலே தொடர்புடைய அந்த ரகு என்கிற ரகுவரன் மற்றும் அசேன் ஆகிய இருவர், பாட்ஷா என்கிற அசேன் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்களை 2 பேரும் துரத்த முற்பட்ட போது காவல்துறையை நோக்கி தாக்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனை அடுத்து போலீசார் அவர்களை சுட்டுப்படுத்துவதில் அவர்களுக்கு ஒரு சம்பவ இடத்திலே ரகுவரன் உயிரிழந்ததாகவும் சற்று முன்னர் இந்த காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அந்த அசேனின் அந்த உடலானது அவரை சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டால், இதனையடுத்து இங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் இந்த தகவலானது சொல்லப்படுகிறது. இந்த பட்டப்பகலிலே அரங்கேறிய கொலை சம்பவத்திற்கு காஞ்சிபுரத்தில் 2 என்கவுண்டர்கள் தற்போது செய்யப்பட்டு இந்த காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை தற்போது பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.